வணக்கம். இன்றைய தினம் காலை 6:20 மணிக்கு வவுனியாவிலிருந்து நெலுக்குளம் ஒழுக்குளம் ஊடாக செட்டிக்குளம் செல்கின்ற பேருந்திலே பயணம் செய்திருந்தேன். அதாவது தொடர்ச்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய சில முறைப்பாடுகள் இருந்தது. பஸ்ஸினுடைய நேரம் தொடர்பாக இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அந்த வகையில் இன்றைய தினம் நேரடியாக நான் அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்து அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அதிலே பிரயாணம் செய்கின்ற இணைய பொதுமக்கள் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன, அந்த பஸ் சேவை எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. அதே வேளையிலே 6:20 அல்லது 6:25 வர வேண்டிய பஸ் இருக்க வேண்டிய பஸ் அதுலேருந்து 6:38, அதாவது நான் நினைக்கிறேன் 13 நிமிடங்களுக்கு வரையிலே பிந்தித்தான் அந்த பஸ் இலுப்பேரி சந்தையிலிருந்து புறப்பட்டது. எனவே அது அங்கு சென்று செட்டிக்குளம் சென்றடையும் பொழுது 7:43 இருந்தது. எனவே பஸ் சாரதியுடனும் நடத்துனருடனும் கலந்துரையாடி இருந்தேன். எதிர்வரும் காலங்களிலே சரியான நேரத்திலே பஸ்ஸை கொண்டு செல்வதற்குரிய ஒழுங்குகளை செய்யுமாறு, ஆனால் அவர்கள் தங்களுடைய பணியை நேர்மையாக செய்திருந்தார்கள். நடத்துனர் உட்பட சாரதி நேர்மையான முறையிலும் சரியான வகையிலும் பஸ்ஸை செலுத்தி இருந்த சாரதி உண்மையிலே சிடிவிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நேர தாமதத்தினை தவிர்த்தால் இன்றும் மேலும் சிறப்பான சேவை இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே எனது அன்பான ஒரு ஆலோசனையாக இருக்கின்றது அவர்களுக்கு அந்த நேர முகாமைத்துவத்தை கடைபிடிக்குமாறு. அதே வேளையிலே பின்பு மன்னாரில் இருந்து வவுனியா வருகின்ற மாலை 2 மணிக்கு வருகின்ற பேருந்திலே, அது தனியார் பேருந்து, அதிலே பிரயாணம் செய்திருந்தேன். அங்கு அந்த பேருந்தும் அவர்கள் தனியார் பேருந்து நடத்துனரும் சாரதியும் நல்ல முறையிலே பயணிகளை ஏற்றி இறக்குவதிலிருந்து அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அனைத்து பயணிகளுக்கும் பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டிருந்தது. அதேபோல வவுனியாவில் இருந்து சென்ற பேருந்துக்கும் பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தது. வவுனியாவில் இருந்து சென்ற பேருந்திலே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள், ஆசிரியர்கள் பலர் பிரயாணம் செய்கின்றார்கள். எனவே இந்த பஸ் சேவை மிகவும் பிரதானம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பாக நான் சாரதிக்கும் அதே போல நடத்துனருக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தேன். நன்றி, வணக்கம். மேற்படி விடயங்கள் அனைத்தும் எமது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சரினுடைய அறிவுறுத்தலின் பேரிலே அந்தந்த மாவட்டங்களுக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மக்கள், அதாவது சிடிவி மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினருடைய பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை சரியான முறையிலேயும் தரமான வகையிலேயும் நேர முகாமைத்துவத்தையும் பின்பற்றி நடைபெறுகின்றன என்ற விடயங்களை கண்காணிக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு திடீர் விஜயமாக இவற்றை மேற்கொண்டிருந்தேன். எதிர்காலத்திலே இவ்வாறான விடயங்களிலே நிச்சயமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் விழிப்போடு இருப்பார்கள். தரமான ஒரு சேவையை, பொதுமக்களுக்கான பிரியான ஒழுங்குமுறையான பிரியான சேவையை வழங்குவதை உறுதிப்படுத்துவது எங்களது அரசாங்கத்தினுடைய பிரதான கொள்கையாக இருக்கின்றது. எனவே இவை சரியான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டியதும் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இது தொடர்பாக தொடர்ச்சியான கண்காணிப்புகள் இடம்பெறும். அவங்க அறிவித்தாங்க, அதான் அந்த நான் பார்த்தேன். தண்ணி இப்போ சப்ளை பண்ணி கொண்டிருக்க பிரதேசம் நாங்கள் கிணறு இறக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்ட நாங்கள் நாங்கள் வரணும். அதுக்காக நாங்கள் அந்த எடுத்து இப்போ அவங்களுக்காக வந்து நீங்கள் பஸ் இல்லை இங்கே 7 மணிக்கு 3 நிமிஷம்
இந்த பஸ் வந்து எத்தனை மணிக்கு வளமே வாரம் இந்த பணியாளர் அந்த பஸ் பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க. இல்லை இல்லை இங்கே வரமே எத்தனை மணிக்கு வர பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை மணிக்கு வார நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை மணிக்கு வரும் மட்டும் சட்டிபுரம் பஸ் ஸ்டாண்டு படியா சொல்லு. 7:50 எந்தைக்கு வெளில நான் வந்துட்டேன். எந்தைக்குப்பா 7:43 7:44 இப்படிதான் வாங்குறது. அப்படியா எத்தனை மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றது? சொல்லுங்க அப்படி கதைக்கு. ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றது? ஸ்கூல் எத்தனை மணி? 8 மணி. அப்போ டைமுக்கு வரக்கூடியதா இருக்கு. பஸ்ஸுகள் பிந்தி வர முடியாது சார். 7:30 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இல்லை ஆரம்பிக்கிறோம். சில நாளைக்கு 8 மணிக்கு போகிறோம்.